ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு ஆடி 2வது வெள்ளிக்கிழமை. காலையில இன்னைக்கு பூஜை பண்ண முடியல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ராகு காலம் வேற வந்துருச்சு. அதனால கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங்கா பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வெள்ளலூர்ல இருக்கிற பேச்சியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவில்ல இப்பதான் ரீசெண்டா தீபாபிஷேகம் வேற நடந்திருந்தது. எங்க அக்கா தான் இந்த கோயிலை பத்தி சொல்லியிருந்தாங்க. எங்க அப்பாவோட குலதெய்வம் வந்து பேச்சியம்மன்ங்கிறதுனால நாங்க இந்த கோயிலுக்கு இன்னைக்கு போயிட்டு வந்தோம். முதல் வாரம் எங்க குலதெய்வ கோயிலுக்கு நாங்க போயிட்டு வந்தோம். இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல சாதம் வடிச்சாச்சு, உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் நம்ம ரெடி பண்ணிடலாம். கூடவே ஒரு சூப்பரான ஒரு வடையும் நம்ம செய்ய போறோம். இப்போ இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாமிக்கு பிரசாதம் ஒன்று பண்ண போறேன். எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டா நம்ம ஈவினிங்ல பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜவ்வரிசி வடை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த பவுல்ல நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசியும் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகுற அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வடிகட்டியில வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து பைண்டிங்காக நான் வேர்க்கடலை வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மேஷ் பண்ண பொட்டேட்டோவோட நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியா நம்ம வேர்க்கடலை பொடியும் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணா. இப்போ இதை நம்ம வடை மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஒரு பிளேட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வடையை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ இது ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரா கிறிஸ்பியா இந்த ஜவ்வரிசி வடை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரசாதம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பால் பாயசம் தான் செய்ய போறேன். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாமா? பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பால் இருக்கு. 1 கப் சேமியா, அதுக்கப்புறம் இது வந்து தாளிக்கிறதுக்கு திராட்சை, இங்கே ஏலக்காய் தூள், முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1 கப் சேமியாவுக்கு வந்து 2 கப் இந்த அளவு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். அது 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். 2 கப்பாக நம்ம சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணுங்கிற பட்சத்தில் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நெய். அம்மா, பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருந்தா. அவள் வந்து நம்ம ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நம்ம சாமி கும்பிட்டோம்ல, அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு பூஜையெல்லாம் அப்படின்னு சொன்னா. அவள் வந்து எனக்கு ஒன்று சொன்னாம்மா. போன வீக் வந்து அவளோட அக்காவோட வீட்டில் வந்து ஏதோ பூஜை பண்ணாங்களாமா. அதாவது நைட் டைமில் தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா. அப்புறம் வந்து அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் வரலையாமா. அவளும் அவங்க அம்மாவும் மட்டும் போயிட்டு அவங்க அக்கா கூட, அவங்க அக்கா வீட்டில் யாரும் இல்லையாமா. அப்புறம் அவங்க அக்கா வீட்டில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு அவங்க காலையில் தான் வந்தாங்க அப்படின்லாம் சொன்னா. என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ நைட் டைம் பூஜை பண்றாங்களாமா. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா ஹரி, நான் கூட சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு பூஜையை அட்டன் பண்ணியிருக்கேன். அதாவது சின்ன வயசுல நமக்கு என்ன தெரியும், சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அங்கே ஏதோ பிரசாதம் கிடைக்குமேன்னு சொல்லி தான் நம்மளே போவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் போனேன். எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான், ஒரு 13 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன ஏதுன்னு கூட நான் கேட்டதில்ல. அங்கே எல்லாரும் லேடிஸ் தான் இருந்தாங்க. ஜென்ஸ் யாருமே கிடையாது. நம்ம வீட்டிலேருந்து யாருமே கலந்துக்கல. அப்புறம் அந்த பாட்டி என்னமோ கதையெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் கொலக்கட்டை பிரசாதமாக கொடுத்தாங்க. இது யாருக்குமே காட்டக்கூடாது, வெளியே எங்கேயுமே கொண்டு போயிடாதீங்க, இங்கேயே உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான் எனக்கு தெரியும். வேற அதை பற்றி எனக்கும் தெரியாது. நானும் யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னம்மா டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சொல்கிறீங்க. ஆனால் அது என்ன ஏதுன்னு தெளிவாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம்ல. இல்லைம்மா, நம்ம வீட்டில் செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ரெகுலராக செஞ்சிட்ருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நம்ம என்ன ஏதுன்னு கேட்கலாம். நானே வந்து பாட்டி கூட வேறு யார் வீட்லேயோ தான் இந்த சாமி கும்பிட்றக்கு போயிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி தெரியும் அதை பற்றி? இன்னொன்று, இப்போ நீங்களாவது என்னன்னு எந்த விஷயம்னாலும் இது எதுக்கு என்னன்னு கேட்குறீங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. கோயிலுக்கு கூப்பிட்றாங்களா, பிரசாதம் கிடைக்குமா, சரி போயிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிறது? ஏம்மா லக்ஷ்மி, இந்தாம்மா பூவு. அம்மா, ராமு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்திருக்காங்க. பூ வாங்கி வச்சட்டுமா? சரிம்மா, அது வாங்கி வச்சிரு. ஏய், அப்படியே அந்த பாட்டியை உள்ளே கூப்பிடேன். அவங்களுக்கு சாமி கதையெல்லாம் நிறைய தெரியும். அவங்க கிட்ட கேட்டா இதுக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்கள உள்ளே வர சொல்லேன். பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா ஏதோ உங்ககிட்ட கேட்கணுங்கிறாங்க, இங்க கொஞ்சம் வரீங்களா? என்னம்மா, என்ன உள்ள வர சொன்ன? என்ன விஷயம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமிக்கு பிரசாதமா? ஆமா, இன்னைக்கு ஆடி 2வது வெள்ளிக்கிழமையில. நான் கூட சீக்கிரமா பூவெல்லாம் கொடுத்துட்டு கோயிலுக்கு போகணும்ப்பா. ஆமாங்கம்மா, சாமிக்கு பிரசாதம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் சாமின்னு கும்பிடுவாங்கல்ல, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என் பொண்ணு தான் இப்போ திடீர்னு அதை பற்றி கேட்டா. பாருங்களேன், எனக்கு கூட அதை பற்றி தெரியல. நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் 2 பேரும் அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அப்படியா கண்ணு? அதனால என்ன, நான் உனக்கு சொல்லித்தரேன். அது ரொம்ப விசேஷமான பூஜை தெரியுமா? ஒரு காலத்தில் ஔவையார் பாட்டின்னு இருந்தாங்கல்ல, அவங்க ஒவ்வொரு ஊராக பயணம் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அப்படி போகும்போது ஒரு நாள் நைட்டு அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சாமா. ஒரு வீட்டோட திண்ணையில் அவங்க அசந்து போய் அப்படியே உட்காந்துட்டாங்களாமா. அவங்க பையில கொஞ்சமாக பச்சரிசி மட்டும்தான் இருந்துச்சாமாடா. அவங்களுக்கு பசி இருந்ததால் அந்த வீட்டில் யாராச்சும் இருக்காங்களான்னு எட்டி பார்த்து கூப்பிட்டாங்களாமா. கண்ணு, யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களாமா. அந்த வீட்டில் யாரையுமே காணோம்.
ரொம்ப நேரம் கழிஞ்சு ஒரு சின்ன பொண்ணு மட்டும் வெளியில் வந்து பார்த்துச்சாமா. அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பாட்டிக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சாமா. ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சுதாமா. அப்போது அவை பாட்டி சாப்பிட ஏதாச்சும் இருக்கா கண்ணு அப்படின்னு கேட்டாங்களாமா. அந்த பொண்ணு ரொம்ப சங்கடப்பட்டுட்டே அந்த பாட்டிகிட்ட சொல்லிச்சாமா, பாட்டி எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு பாட்டி, என்னால் இப்போ உங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டுச்சாமா. அந்த பாட்டியும் ஏம்மா உனக்கு என்ன பிரச்சனை, இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கியே அப்படின்னு கேட்டாங்களாமா. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலாமா, பாட்டி எனக்கு கூட பிறந்தவங்க 7 அண்ணன்மாரு, எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க, எங்கள் அப்பா மட்டும்தான் எங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னாலாமா. அப்புறம் எங்கள் அண்ணனுங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வர அந்த நெல்லில் சமைக்கிற சாப்பாடு எங்கள் யாருக்குமே பத்த மாட்டேங்குது பாட்டி, நானும் தினம் தினம் இதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கேன், இதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப சங்கடப்பட்டாலாமா. இதை கேட்ட ஔவையார் பாட்டி ரொம்ப சங்கடப்பட்டுட்டு சொன்னாங்களாமா, ஏம்மா நான் இதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், நீ அதை தவறாமல் கடைப்பிடிப்பியா அப்படின்னு கேட்டாங்களாமா. சொல்லுங்க பாட்டி, எதானாலும் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. இதுக்கு ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டாமா, ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை நாள் ராத்திரி 12 மணிக்கு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி ஒரு வழிமுறையை சொன்னாங்களாமா. அது என்ன வழிமுறைன்னா, செவ்வாய்க்கிழமை நைட்டு ஆண்கள் யாருமே வீட்டில் இருக்கக்கூடாதாம்மா. அந்த நேரத்தில் நல்லா பச்சரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவி காய வச்சு நல்லா பொடிச்சு பக்குவமாக எடுத்து கொலக்கட்டை பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி அதில் தேங்காயும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணுமாம்மா. அதுக்கப்புறமா அதில் முதல்ல ஒரு அகல் விளக்கு செஞ்சு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த வெளிச்சத்தில் உட்காந்து நம்ம கைக்கு தோணாப்பில் ஒவ்வொரு வடிவத்தில் அந்த மாவில் நம்ம அப்படியே பிடிச்சி நம்ம ஒவ்வொரு வடிவத்தில் செஞ்சு நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு அதை எடுத்து அந்த சாமிக்கு படைக்கணுமாம்மா. இப்போ இதுக்காக புளிய இலை புங்க இலை இது எல்லாத்தையும் வச்சு நம்ம சாமி கும்பிடணும். நம்ம மனசில் என்னென்ன குறை இருக்கோ இது எல்லாத்தையும் சொல்லி நம்ம கும்பிட்டோன்னா அது எல்லாமே படிப்படியாக நிவர்த்தியாகி நம்ம குடும்பமே செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்களாமா. இந்த விரதத்தை நீ செஞ்சினா கண்டிப்பாக உன் குடும்ப கஷ்டமும் தீந்துரும், செய்யறியா அப்படின்னு கேட்டாங்களாம்மா. கண்டிப்பாக செய்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே அந்த பூஜையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாலாமா. சுத்தபத்தமாக வீடையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாலாமா. இப்படியே ஒவ்வொரு தடவையும் செஞ்சு அவங்க குடும்பமே நல்ல மேன்மைக்கு வந்துருச்சாமா. அவங்க அண்ணன்மாரெல்லாம் நல்லா செல்வ செழிப்பாக இருந்து அவங்க தங்கச்சியும் நல்லா வச்சுருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க தங்கச்சிக்கும் நல்ல பெரிய இடமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாமா. கல்யாணம் பண்ணி போகும்போது அவங்க அண்ணிமார் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் மறக்காமல் சாமி கும்பிட்டுருங்க செவ்வாய்க்கிழமையானான்னு சொல்லி கொடுத்துட்டு போனாலாமா. ஆனால் இந்த அலட்சியம் பிடிச்ச அவங்க அண்ணிகள்லாம் இதை எதுவுமே பின்பற்றாமல் விட்டதுனால மறுபடியும் கொஞ்ச நாளில் அவங்க குடும்பத்தில் ரொம்ப வறுமை வந்துருச்சாமா. இதை கேள்விப்பட்ட அவங்க தங்கச்சி மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கிறா. அப்போ அவங்க அன்னிக்காரிகள்லாம் இதெல்லாம் சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டாங்களாமா. அவள் மறுபடியும் சொன்னாலாமா, நான் சொன்னேன்ல இதை செய்யாமல் இருக்காதீங்க கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொன்னேன்லன்னு சொல்லி மறுபடியும் அவங்க அண்ணி கூட சேர்ந்து இந்த பூஜையெல்லாம் செஞ்சாலாமா. அதனால மறுபடியும் அவங்க குடும்பம் நல்ல பழைய நிலைமைக்கு செல்வ செழிப்போட வந்தாங்களாமா. இதுதான் இந்த சாமி கும்பிட்றதோட வரலாறு. அதனால இந்த பூஜையை கல்யாணமாகாத கன்னி பெண்களாகட்டும், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்குங்கிறவங்க எல்லாரும் நான் சொன்ன வழிமுறைப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சுபிக்ஷமாக இருப்பாங்கம்மா. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இதை நானே கண்ணெதிர பார்த்துருக்கேன் இந்த விஷயங்களெல்லாம், அதனால தான் சொல்கிறேன். இந்த பூஜையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆம்பளைங்களுக்கு நீங்கள் இந்த பூஜை பண்ணுறது தெரியவே கூடாது. இந்த பிரசாதம் கூட அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. எந்த வீட்டில் ஆம்பளைங்க இல்லை வெளியூருக்கு போயிருக்கிறாங்கன்னு இருக்கோ அங்கே தான் நீங்கள் பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து இந்த சாமியை கும்பிடணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10-10:30 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் செஞ்சு முடியும் போது ஒரு 12 மணி ஆயிருமா. அந்த நேரத்தில் நீங்கள் சாமியை கும்பிட்டு போட்டு எல்லாரும் அப்படியே கதை பேசிட்டு இந்த பிரசாதத்தை எல்லாம் விடியறக்குள்ளே சாப்பிட்டு தீர்த்துறணும். விடிஞ்சு வரும்போது இந்த பிரசாதம் இருக்கவே கூடாது, சரியா? அதே மாதிரி விடிஞ்சவுடனே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்க வழக்கம் போல். யாருக்கு தெரிய போகுது, சாமியும் கும்பிட்ட மாதிரி ஆச்சு, நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே. அதனால நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கம்மா ஒரு தடவை. உங்களுக்கும் இந்த சாமி கும்பிடும்போது நல்ல மாற்றங்கள் தெரியும் வாழ்க்கையில்.
ஏங்க பாட்டி, இது ஏன் நைட் 12 மணிக்கு நம்ம போய் செய்யணும்? எப்போ வேணா செஞ்சுக்கலாம்ல. ஐயோ கண்ணு, அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. இது ஆம்பளைங்களுக்கே தெரியாம கும்பிடுறதுனால நைட்டு 12 மணிக்கு தான் இதை கும்பிடணும். அதுதான் இதோட விசேஷமே. ஏங்கம்மா, நீங்கள் சொல்கிறீங்க இதை பொம்பளைங்களாம் சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, உங்களுக்கே தெரியும். ஒவ்வொருத்தருக்கு நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு நம்பிக்கை இருக்காது. சில வீடுங்களில் அவங்க அதில் கலந்துக்க முடியாத சூழ்நிலை, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தனியாக இதை செய்யலாங்களா? அதுக்கு என்ன பண்ண முடியும் கண்ணு? இப்போ இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்காங்க. சரி, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் சாமி கும்பிட்றதுல எந்த குறையும் வைக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அப்படியே வழிமுறைகளை நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் சாமி கும்பிடணும். அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆம்பளைங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் அளவுக்கு செஞ்சுக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. பாட்டி, நாங்கள் வந்து ஆடி மாத பூஜை வந்து யூடியூப் வீடியோவில் போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து சரி, இந்த பூஜை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வியூவர்ஸ்க்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நாங்கள் டீட்டெயிலாக கேட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது ஆண்களுக்கே தெரியக்கூடாது போல இருக்கே. இப்போ இதை நாங்கள் வீடியோவில் போடலாமா இல்லை போடக்கூடாதா? அந்த காலத்து சூழ்நிலையில அந்த மாதிரி அவங்க ரகசியமா செஞ்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற பெண்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. ஏன் உங்க அம்மாக்கே தெரியலன்னு சொல்லி தானே இப்ப கேட்டா? அப்படி இருக்கும்போது அடுத்த சந்ததியான உனக்கு எப்படி தெரியும்? இப்ப பெரியவங்க வேற யாருமே வீட்டுல இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன மாதிரி யாராவது சொன்னாதானே உனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் யாருக்காவது இந்த மாதிரி சொன்னாதானே தெரியும். ஆனா அந்த பூஜையை எப்ப செய்ய போறீங்களோ அதுதான் ஆண்களுக்கு தெரியக்கூடாது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை, நீ தாராளமா போடு. நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்ல வேண்டியது தானே. சரிங்கம்மா, இருங்க, பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போவீங்களாம்மா? ஐயோ, நான் இங்க வந்து சாமி கதை பேசிட்டே இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன். என் கூட வந்தவங்க வேற அந்த மரத்துக்கடியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னை இவ்வளோ நேரம் காணோன்னு அவங்க வேற தேடிட்டு இருப்பாங்க. இன்னொரு வீட்டுக்கு வேற போய் பூவை கொடுத்து போட்டு நான் கோயிலே போய் சாமி கும்பிட்டுக்கிறேன். நான் வரைஞ்சாமி. பாட்டி சொன்ன பூஜையை பற்றி எனக்கே இப்போ தான் முழுமையாக தெரியுதுங்க. என்ன மாதிரி தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.